Hello friends, welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் சாண்ட்விச். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க and bell பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம green chutney ரெடி பண்ணிரலாம். ஒரு ஜார்ல ஒரு கைப்பிடி புதினா இலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லி இலை. ஒரு பெரிய பச்சை மிளகாய். 3 பல் பூண்டு. ஒரு துண்டு இஞ்சி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் பன்னீர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1/4 கப். 1/4 கப் எல்லோ பெல் பெப்பர், அப்படி இல்லைன்னா கேப்சிகம் இல்லைன்னா ரெட் பெல் பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா மல்லி இலை தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கிரீன் சட்னி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க 2 இதுலையும். அப்புறம் பன்னீர் ஸ்டஃபிங் 2 டேபிள் ஸ்பூன் வச்சு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ கவர் பண்ணி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் நம்ம ரெடி பண்ண சாண்ட்விட்சை வச்சு 2 நிமிஷம் 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ இன்னொரு சைடு பட்டர் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியான சாண்ட்விச்சும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.